சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். படிக்கிறேன் கிடைஞ்சல தீத்துக்கோ உத்தரவு சொல்லு நேரம் மகளையும் மகனையும் கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி வாக்குடா மகனுக்கும் மகளுக்கும் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கணக்குற வாயா முன்னாடி இந்திரியாயா பின்னாடி நின்னுக்கோ உத்தரவு கேட்டுக்கோ. மகனுடைய வேலை, மகனுடைய தொழில், மகனுடைய பொழப்பு நல்ல முறையா நடக்கணும், நல்லா பொழைக்கணும். ஏற்கனவே வாழ்க்கையில கெட்டு போயிட்டா, கேவலத்துக்கு ஆயிட்டா, சரியில்லை வாழ்க்கை தொலைஞ்சு நிக்குது, கும்பத்துல ஏற்பட்டுருச்சு, அவமானம் நின்றுச்சு, அலங்கோலத்துல ஆயிடுச்சு, வாழ்க்கை சரியில்லை, பிரிஞ்சு போயிட்டா, பெரிய வச்சவளும் நானே, ஆக்குறதும் நானே, அழித்தலும் நானே. நான் கிடையாது, என்னோட தாயார் மதுரகாளி, அவளுடைய பிள்ளைன்னா அவளுடைய சக்தியில எனக்கு நல்லது நடந்திருக்குது. வீட்டுல இருந்து பேசியும் பேசி அவமானப்பட்டு அலங்கோலத்தில் நின்று கெட்ட பேர் ஆகி தொழிலும் முடக்கடி, பொழப்பு ஆகல, காரியம் நடக்கல. அவ ஒரு பக்கம் போயிட்டா, மகனுடைய பொழப்பு அத்தாந்தரத்தான் நிக்குது. எங்க வேலைக்கு போனாலும் இடைஞ்சல் ஆகுது, வளர் ஆகுது, பொறுத்து நிக்கிற பிரச்சனையில நிக்கிற, வளர்ல நிக்கிற, எல்லா பக்கமும் நாசமாயி வளராயி தும்புரிச்சு இடைஞ்சலாயி பிரச்சனையில வளர்ல தொந்தரவுல மாட்டி இருக்கிற மகனுக்கு வேலை அமைச்சு சரி பண்ணி ஒப்பந்தரம் போட்டு ஆடி மாசம் எனக்கு கூழு ஊத்துறதுக்குள்ள அக்னி சட்டி எடுக்கிறதுக்குள்ள என் பிள்ளை அளவு குத்துவா, அதுக்குள்ள கொண்டாந்து உன் தொழில் நல்லா நிறுத்தி தரேன். இந்த மதுரகாளி சொன்ன வாக்கு தவற மாட்டேன். அப்படி நடத்தி கொடுத்தா அக்னி சட்டி எடு. என் பக்தர்கள் எனக்கு அக்னி சட்டி எடுப்பாங்க. ஆடி 18க்கு என் கோவில்ல பயங்கர திருவிழா. மன நொம்ப நொடிஞ்சவன், வேலை இல்லாதவன், பொழப்பு இல்லாதவன், கஷ்டப்படுறவங்க அக்னி சட்டி எடுப்பாங்க. என் பிள்ளையோட சேர்ந்து எடுங்க. மதுரகாளி அம்மனோட அக்னி சட்டி ஊர்வலம் வரும். அதுல வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. 3 நாள் பத்தியம் அளவு குத்தி அக்னி சட்டி எடுத்து தீர்த்தம் கொண்டாந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி முதல் கனி புடிக்காசு தருவாங்க. புடிக்காசு வாங்கிக்கங்க. ஜன விஷயம், நாடு விஷயம், ஊர் விஷயம், பொன் விஷயம், மண் விஷயம், பேர் விஷயம், பெரிய விஷயம், சர்வ மங்கள மங்களி சிவேஸ்வர். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.